4 சட்டமன்ற உறுப்பினர்கள் சார். மரகதம் குமரவேல், சத்யபாமா, ஜெயக்குமார், எசக்கி சுப்பையா சார். எலெக்ஷன் ரிசல்ட் வந்து பதவியேற்று சரியா பார்த்தோம் அப்படின்னா இன்னையோட 24 நாட்கள் ஆகிறது சார். ஒரு மாசம் கூட ஆகல சார். ஒரு மாசம் கூட ஆகல. எலெக்ஷனுடைய ரிசல்ட் வந்து வெறும் 20 நாள்ல பதவியை வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. 20 நாட்கள்ல. இதுல ரொம்ப வினோதமான ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னா, கீழே ராஜினாமா பண்றாங்க, மேலே போய் கட்சியினுடைய ஒரு அரசு அலுவலகம், அது வந்து இந்த மாநிலத்தினுடைய தலைமைச் செயலகம், இந்த மாநிலத்தினுடைய டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸி மேல இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் பிரமிசஸ்குள்ள வச்சு ஒரு அரசியல் கட்சியினுடைய ஐடி கார்டை கொடுக்குறாங்க சார். இதுக்கு முன்னால எங்கேயாவது நடந்திருக்கா சார் இந்தியாவில்? இதுக்கு முன்னாடி மற்ற இடத்துல நடந்திருக்கான்றதெல்லாம் எனக்கு தெரியல. பட் ஆனா தமிழ்நாட்டில் நடந்தது இல்லை. அண்டு ஆக்சுவலி மரபுகள் மீறப்படுகின்றன அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தையை சொன்னீங்க. மரபுகள் அவங்க எதையுமே அவங்க இது வரைக்கும் எலெக்ஷன்லயும் சரி அதுக்கப்புறமும் சரி அவங்க எதையுமே கடைபிடிச்சதா தெரியலையே. எந்த விதமான ஒரு ஜனநாயகத்துக்கு நம்ம ஒரு ஜனநாயகம் அப்படின்னா மக்களை எப்படி நம்ம பார்க்குறது, எப்படி நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸை பற்றி பேஸ் பண்ணி இல்லை பெர்ஃபார்மன்ஸுக்கு அகெயின்ஸ்டாவோ ஓட்டு போடுற ஒரு ஜனநாயகத்தில் நம்ம வந்து ரீல்ஸு மீம்ஸை வச்சு வந்துட்டோமே. ஸோ அது மரபுகள்ன்றது வந்து ஒரு நம்ம அதை அவங்களுக்கு அது மரபுகளை பற்றிலாம் கவலை இல்லை ஆக்சுவலி. ஏன்னா நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா திமுகல இருக்கிற அலையன்ஸ் பார்ட்டிஸ் அவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் அதிமுகவுக்கும் தவாகவுக்கும் அகேன்ஸ்டா தானே போட்டிருக்காங்க. சரி, அதிமுகல இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் அதாவது எம்எல்ஏஸ் அவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் திமுகவுக்கும் தவாகவுக்கும் அகேன்ஸ்ட் தானே போட்டிருக்காங்க. இப்ப நீங்க மரபு மொராலிட்டி பொலிட்டிக்கல் மொராலிட்டியை பத்தி பேசுற ஆளுங்க நீங்க ஏற்கனவே உங்களுக்கு அகேன்ஸ்டாவோ இருந்த ஒரு கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சிகளுடைய தயவுல தானே நீங்க இன்னைக்கு ஆட்சி வச்சிருக்கிறீங்க. சரி, அப்படி இருந்தாலும் நீங்க பொலிட்டிக்கல் மொராலிட்டியை பத்தி பேசுற நீங்க அதிமுகல வந்து நீங்க சொன்ன மாதிரி காலையில சிட்டிங் எம்எல்ஏஸ் 20 நாள் கூட ஆகல, 24 கூட ஆகல. எவ்வளவு ஒரு மோசமான பெட்ரையல் அது மக்களுக்கு. கட்சிக்கு விடுங்க, மக்களுக்கு எவ்வளவு பெரிய மோசமான பெட்ரையல். அங்க இருந்து 4 பேர்த்த கூட்டிட்டு வரதை நீங்க ஒத்துக்கிறீங்க. நீங்க எப்படி மத்ததை பத்தி நீங்க எப்படி பேச முடியும்? சோ மரபுகள்ன்றது ஜனநாயகத்தை சார்ந்து இருக்கக்கூடிய எந்த விதமான மரபுகளும் இவங்க பின்பற்றுறது இல்லை அப்படின்றது டே 1ல இருந்து நமக்கு தெரியுது. ஓகே, ஸோ நம்ம அவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது. எந்த விதமான இதையும் எதிர்பார்க்க முடியாது. இன்னைக்கு கூட முதலமைச்சர் வந்து டெல்லியில ப்ரெஸ் மீட் கூட பண்ணல. இத்தனைக்கும் அவர் பார்த்துருக்கிறாரு, பிரைம் மினிஸ்டரை பார்த்துருக்கிறாரு, ஃபினான்ஸ் மினிஸ்டர்லாம் பார்த்துருக்கிறாரு. ஒரு எப்பயுமே மரபு சார்ந்து ஒவ்வொரு முதலமைச்சரும் ஜெயலலிதா ஒரு எக்ஸெப்ஷன், மேடம் ஜெயலலிதா ஒரு எக்ஸெப்ஷன் இருந்துச்சு. பட் அது வேறு, அவங்களுடைய காரணங்கள் வேறையா கூட இருக்கலாம். ஆனா இவருக்கு என்ன, இவர் ஏன் பார்க்க கூடாது? ஏன் பிரஸ் மீட் பண்ணக்கூடாது? டெல்லியில வெயிட் பண்ணலாம்ல. அட்லீஸ்ட் நீங்களோ யாரோ இருந்திருந்தா கூட நம்ம என்ன சொல்லியிருப்போம், ஒரு பெட்டிஷன் காப்பி உங்களுக்கு கொடுக்குறேன், நான் ஒரு மெமரண்டம் சப்மிட் பண்ணேன் பிரைம் மினிஸ்டர்கிட்ட, ஃபினான்ஸ் மினிஸ்டர்கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்துருக்குறேன், அதோட காப்பி உங்களுக்கு கொடுக்குறேன், அவங்க எல்லாம் எங்களுக்கு கொடுப்பாங்க, வருங்காலத்துல தமிழ்நாட்டுக்கு வந்து மத்திய அரசாங்கம் வந்து அதோட ஃபண்டை எனக்கு அலோகேட் பண்ணுவாங்கன்னு நம்புறேன் அப்படின்னு ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு போறதுல என்ன இருக்கு? ஓகே, சோ நீங்க அங்கேயே உங்க மரபை தானே மீறுறீங்க. சோ மரபுக்கும் இந்த கட்சிக்கு எனக்கு தெரிஞ்சு எந்த சம்மந்தமும் இல்லை. ஏன்னா அதிமுகவும் திமுகவும் சேர்றது வந்து ஒரு ஒரு மோசமான ஒரு அலையன்ஸ்ன்னு சொல்றவங்க திமுக அலையன்ஸ்ல நின்று ஜெயித்து வந்தவங்கள நீங்க வரவேற்கிறீங்க, ஆட்சியில பங்கு கொடுக்குறீங்க. அதிமுகவை உடைச்சு அதுல இருந்து வெளியே வர்றவங்களை என்கரேஜ் பண்றீங்க. இப்ப உங்களுக்கு நீங்க எந்த விதமான மொராலிட்டி உங்ககிட்ட இருக்கு? ஓகே
சார் இது ஒரு 4 பேர் அப்படிங்கிற அளவுல இந்த விவகாரம் நின்னுரும் அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்களா சார்? இல்ல அதாவது அதிமுகல அதுக்கு நேரம் சரியில்லையா என்னன்னு எனக்கு தெரியல. அதிமுக இப்படி இருக்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு நிலைமை. இதுல வந்து நம்ம எடப்பாடியோ அவர்களையோ மற்றவங்களையோ குறை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. தோல்விகள் எல்லா கட்சிகளுக்கும் வரும். 13 ஆண்டு காலம் திமுக எப்படி கட்டுக்கோப்பா இருந்துச்சு? புரியுது. நீங்க ஏன் அதுக்குள்ளேயும் உங்களுக்கு இந்த அதிமுகக்குள்ள இருக்கிற மக்களுக்கு, அதாவது எம்எல்ஏ, 2ஆம் கட்ட தலைவர்கள், இன்னைக்கு கூட போய் ஏதோ தொழிற்சங்க தலைவர்லாம் போய் சேர்ந்திருக்கிறாராம் தாவாக்கால. தாவாக்கால தொழிற்சங்க தொடங்குறதுக்கே அதிமுக இருக்கிற தொழிற்சங்க தலைவரை கூப்பிட்டு தான் தொடங்குறாங்க. அது அவரை இழுத்து. சரி, நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அப்படி என்ன ஒரு 13 வருஷம் ஒரு திமுக கட்டுக்கோப்பாக இருந்து ஆட்சியை பிடிச்ச ஒரு கட்சி, பழைய கஷ்டங்கள் இது கம்பல்ஷன்ஸ் அண்ட் இது பிரச்சனைகளை சந்தித்த கட்சி இருக்கிறது, உங்களுக்கு ஏன் அது இருக்க முடியல? ஏன் ஒரு 10 தோல்வியோ 5 தோல்வியோ எது வந்தா என்ன? அடுத்தது திருப்பி தேர்தல் வரப்போகுது, திருப்பி பார்க்க போறோம். ஏன் உங்களால இருக்க முடியல? புரியுது சார், புரியுது. ஓகே, பேசலாம் சார். ஒரு மாபெரும் அரசியல் இயக்கத்தினுடைய அஸ்தமனத்தை மே மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாடு பார்க்க தொடங்கி இருக்கிறதா சார்? தொடர்ச்சியாக டிவிகேவில் போய் அதிமுகவினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், அந்த தொழிற்சங்கத்தினுடைய பொறுப்பில் இருந்தவர்கள் இவங்கெல்லாம் போய் சேர்வது, இது தொடர்ச்சியாக நடக்கிறத பார்க்கும்போது ஒரு பெரிய அஸ்தமனத்தை ஏடிஎம்கே சந்திச்சிட்டு இருக்கு அப்படின்ட்டு நாம் இதை அந்த பார்வையில் புரிஞ்சுக்கலாமா சார்? இதை இல்ல அப்படி நம்ம அஸ்தமனம் சந்திச்சிட்டு இருக்கு அப்படின்லாம் நம்ம எதிர்பார்க்க வேணாம். ஒரு சர்க்கிள் இருக்கு. அது எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் ஹேஷியம் சொல்ற மாதிரி இன்னும் 10 பேர் சேருவாங்க, 15 பேர் சேருவாங்கன்றது எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு சாயங்காலத்துக்கு மேல அவ்வளவா இருக்காதுன்னு தான் தோணுது ஓரளவுக்கு. ஏன்னா மினிஸ்டர் 35 பேர் மேக்சிமம், அதுல 33 பேரை போட்டாச்சு. நீங்க உங்களுக்கு இன்னும் வெளியே வந்து ஒரு எலெக்ஷனை கண்டெஸ்ட் பண்ணி நீங்க மினிஸ்டர் ஆகுறதுன்றதெல்லாம் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அவங்கள நம்புவாங்களான்றதே எனக்கு தெரியல. இப்ப இருக்கிற பார்ட்டியை, இவங்க போய் சேர்ற பார்ட்டியே நம்புவாங்களா? ஏன்னா மிஸ்டர் ஆனந்த் அவங்க பேசியிருக்கிறாரு, பயப்படாதீங்க எல்லாரும் வராங்க, நமக்கு எதுவுமே பதவி இல்லாம போயிருமோ அப்படின்லாம் நம்ம டிவிக்கு அன்பர்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத இன்னைக்கு சாயங்காலம் பேசியிருக்காரு. புரியுது. ஆதவ அர்ஜுனாவோட ஒரே டார்கெட் என்னன்னா, முதல்ல அதிமுகவை டெசிமேட் பண்ணிட்டு அந்த இடத்துல நம்ம கன்சாலிடேட் பண்ணிக்கணும். ஏங்க இட் இஸ் எல்லாருமே நம்ம ஒரு தப்பு நம்ம கணக்கு போடுறோம். இட் இஸ் சிம்பிள் மெஜாரிட்டி, இட் இஸ் நாட் அப்சல்யூட் மெஜாரிட்டி. புரியுது. நீங்க அதிமுகவும் திமுகவும் சேர்ந்தாலே அது வந்து ஆன்டி டிவிகே ஓட்டுன்றதையும் நீங்க கணக்குல எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க யாரும். சரி, எல்லாருமே நம்ம மாரல், எத்திக்ஸ் இதெல்லாம் பத்தி நமக்கு நிறைய கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருக்கு. அதாவது விடுதலை சிறுத்தைகளோட கட்சி தலைவர் என்ன சொல்றாரு, ஒரு கருத்து எங்கள் முன் வைக்கப்பட்டது, டெசிஷன் எடுத்துக்கங்கன்னு சொல்லல. நீங்க நாங்க எடுத்துட்டோம் நீங்க வாங்கன்னு சொல்லல, அவரே சொல்றாரு. நேத்து சொல்றாரு, ஒரு இந்த மாதிரி திமுக அதிமுகவை சப்போர்ட் பண்றதுக்கு கருத்து எங்கள் முன்னால் வைக்கப்பட்டது, அந்த கருத்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று சொல்லிவிட்டோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? இப்ப ஏன் இது ஒரு பெரிய நரேட்டிவா செட் பண்ணிட்டு இருக்காங்க? புரியுது. சரிங்க, அரசியல்ல வந்து நீங்க ஒரு இடதுசாரிகளையும் பிசிகாவையும் ஐயுஎம்எல்லையும் உள்ள கொண்டு வந்து சேர்க்கும் போது 4 பெர்மியூட்டேஷன் அண்ட் கம்யூட்டேஷன்ஸை ஒரு கட்சி தலைமைகள் 2 கட்சி தலைமைகள் வந்து எலெக்ஷன் போஸ்ட்போல் அலையன்ஸை நீங்க நியாயப்படுத்தும் போது போஸ்ட்போல் அலையன்ஸ்ல பலவிதமான விஷயங்களை அவங்க பார்க்கத்தான் செய்வாங்க. எங்க அதிமுக இருந்து அதிமுக வந்திருக்குன்னா அதனால எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு இது பண்ணணுமா? அவரே மணிகண்டன் என்ன சொல்றாரு, அந்த கட்சிக்கு ஒரு ஐடியாலஜி கிடையாதுன்றாரு, நாங்க திமுகவோட கார்பன் காப்பின்றாரு. அப்ப இதுல என்ன முரண் இருக்கு? இதுல எவ்வளவு பெரிய முரண்கள் இருக்கின்றன. ஏன் நம்மள ஒரு மீடியால வந்துகிட்டு இதை வந்து அவர் சொல்றாரு இவர் சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு, அப்புறமே அவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர் பேபி ஒன்று சொல்றாரு, அவர் சொன்ன பிறகு திருப்பி போய் வேற ஒரு இடத்துல இல்லைன்றாரு. ஸோ இந்த அரசியல் தலைவர்கள், இன்றைக்கு இருக்கிற அரசியல் தலைவர்கள்
4 சுவற்றில் நடக்கக்கூடிய ஒரு அரசியல் வியூகங்களை பொதுவெளியில் கேமரா முன்னாடி பகிரும் போது பலவிதமான விளைவுகளை இவங்க பாக்குறாங்க. புரியுது. அது மக்களுக்கு பலவிதமா அது போய் சேருது. ஓகே. அது இப்ப இருக்கிற டெக்னாலஜியோ இன்னைக்கு இருக்கிற ஒரு ஒரு விஷுவல் கம்யூனிகேஷன்ல பலவிதமா அது போய் சேருது. இது எதுவுமே எனக்கு இதனால ஒரு அதிமுக வந்து இன்னைக்கு நாளைக்கு ஒரு 10 ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொல்ற மாதிரி உடனே நாளைக்கு பாருங்க அதிமுக 90% வந்துடும். இதெல்லாம் இது எந்த காலத்துல நீங்க ஒரு சீசன்டு பொலிட்டிக்கல் வாட்சரா நீங்க எப்படி நம்ப முடியும்? ஓகே சார். ஓகே. அதெல்லாம் சான்ஸே கிடையாது. ஓகே சார். ஓகே.